இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா முற்றிட்டாங்க, நல்லா கல் மாதிரி இருக்காங்க. அதனால் அதை அறுவடை பண்ணல. மற்ற காயெல்லாம் அறுவடை பண்ண போகிறேன். அது பெருசாக வளர விடக்கூடாதுன்னு நினச்சி நான் இப்போயே அறுவடை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்காங்க. இன்னொரு இடத்துலையும் தக்காளி வந்துட்டுருக்காங்க. மொத்தம் 3 இடத்துல தக்காளி காய்ச்சிட்ருக்காங்க. இனிமேல் வரப்போகிற அறுவடையில் தக்காளியும் இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கோழி அவரையும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன், கொத்து கொத்தாக அங்கங்கே காய் விட்டுருக்காங்க. பூ விட்டு வரும்போதே அந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க, அது நிறையா இருந்துச்சுங்க. அந்த பூவில் காயிலெல்லாம் அப்படியே கொச்ச கொச்சன்னு அந்த கருப்பு கருப்பாக அங்கங்கே நிறையா இருந்ததுங்க அந்த காய் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 2-3 வாரமாக நல்லா அந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளித்து நல்லா குணமாயிட்டாங்க. இப்போ நல்லா காயும் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான அறுவடை வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் இருந்தது, அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. நெல்லிக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சு.